இப்போ தான் நான் பிக் பாஸ் ஹவுஸ் பார்க்கறதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவத்தை நேற்று வந்து பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ரணவோ ராயனோ பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. வாயில் சண்டை இல்லை, கையில் சண்டை. இதுதான் ஹைலைட்டான ஒரு மேட்ரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரணவும் நம்ம ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா மாற்றி திட்டிக்கிட்டாங்க. ஸோ திட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபேஸ் வந்து ரிவீல் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம், நம்ம ரணவோடைய ஃபேஸு. ஸோ ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னசென்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ தான்ப்பா தெரியுது இன்னசென்ட் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் நம்ம ஜாக்லினை வந்து திட்டிருப்பாரு. ஸோ இவரையாப்பா இன்னசென்ட்டாக நினச்சோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சாட்சினா இந்த பொண்ணு போன வாரமே அடிச்சு வெளியே அமைச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே வச்சிருந்து நம்ம குத்தம் தான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இந்த வாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதனோ பண்ணமே அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே செம்ம இரிட்டேட் ஆகுது. ஆனால் உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் டே 53 வந்து போயிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காலையிலே வந்து பார்த்தோன்னா நம்ம அஞ்சரைக்கு ஹெல்த் மிக்ஸ் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிச்சன் டீம் கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம அருண் சொல்லியிருப்பார், மேம் நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குறதுக்கு தானே மேம் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு 4 மேம் வந்து போட்டுட்ருப்பாரு. இதுங்கடா அவங்களெல்லாம் இப்படி பேசினா வேலைக்காக நான் போய் கேப்டன் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம மஞ்சரி வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ போயிட்டு தீபக் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து நானே போட்டு சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி நானே வந்து இந்த ஸ்டவ் ஆக்சஸ் பண்ணதெல்லாம் எனக்கு இது உரிமை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குமா, யார் மேம் உரிமை இல்லைன்னு சொன்னது வாமா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாரு. இருங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசலாம், அதுக்கப்புறமா அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சிம்பிளாக நம்ம தீபக் வந்து முடிச்சு விட்டுருப்பாரு. எதுக்குமா நாங்கள் கிச்சன் டீம்னு வச்சிருக்கோம், ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் ரூலு, அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சு விட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு. ஸோ இது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாஸ்டர் பப்பட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே யார் பப்பட்டாக இருக்கிறது அப்படின்றத ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம தர்ஷிகா வந்திருப்பாங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் மாஸ்டர் பப்பட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சு விட்டுருப்பாங்க. டக்குன்னு நம்ம தீபக்கோடைய ஃபேஸை பார்க்கணுமே, பேசு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பப்பட்டாக நான் ரஞ்சித்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தையும் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே நடந்து சொல்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பப்பட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா சாமி அப்படின்ற மாதிரி எல்லா சொல்கிறதையும் வந்து கேட்குறாரு. அதனால் ரஞ்சித்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷிகா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக யார் அவங்களுடைய ஆள் நம்ம விஷால் வந்து வந்துட்டாரு. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தோம்னா யாரை சொல்லியிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சௌந்தர்யா. அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் இவங்களெல்லாம் தான் வந்து டார்கெட் பண்ணுவோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதையே தான் வந்து பண்ணார். ஸோ வந்த உடனே வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் பப்பட்டாக நான் ஜாக்லினை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பப்பட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ராயன், சௌந்தர்யா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒருத்தர் ஆட் ஆவாங்க, வாரம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தக்கு கொடுக்குற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பவித்ரா வந்திருப்பாங்க. பவித்ரா வந்தவொடனே நான் முத்து சொல்கிறேன். முத்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவன் மாஸ்டர் பப்பேட் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடுறது யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யா, விஷால், அருண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அருணா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து கேட்டிருப்பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கும் அருணுக்கும் ஆல்ரெடி ஆகவே ஆகாது, அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ தான் சம்பவமே ஸ்டார்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்திருப்பாங்க. சௌந்தர்யா வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாஸ்டர் பப்பட் இருக்காங்க, நான் ஒருத்தரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏமா உனக்குலாம் பேச டைம் கிடச்சிச்சு, பேசு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுருப்பாரு பாருங்க நம்ம தீபக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இஷ்யூ வந்து நம்ம பவித்ரா கேட்டிருப்பாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா பேசி அப்படியே மழுப்புற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களுமே வந்து நடந்துக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் மாஸ்டர் பப்பேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சு விட்டாங்க. இன்னும் அது நேற்று சொன்ன விஷயத்தை இங்கே போட்டு உடைக்கிறியாமா அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா ஒரு லுக்கு விட்டுருப்பாங்க பாருங்க அவங்கள. அது பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பப்பட்டா யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறத நான் ஈஸியாக வந்து கேட்டுக்கிறேன். அதனால் என்னையே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் ரஞ்சித்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா வந்திருப்பாங்க. ஸோ அன்ஷிதா வந்த உடனே முத்து தான் சொல்லியிருப்பாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதை தான் நம்ம எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் முத்து தான் மாஸ்டர் பப்பேட்டா யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே தான். ஸோ அதில் வந்து நானுமே வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பரவாயில்லப்பா, ரொம்ப பெருந்தன்மை இந்த அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம முத்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்கே ஹைலைட்டான ஒரு மேட்ரு. என்னடான்னு பார்த்தோன்னா வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக போயிட்டு நான் தான் இன்னசென்ட்டுன்னு சொல்கிறேன், அவன் தான் வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் பப்பேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு உடச்சு விட்ருப்பாரு. ஆமாம் இல்லை அதுவும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யாரை சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நம்ம ரணவை தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கான சம்பவம் வந்து ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நேற்று அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இஷ்யூ வந்து போச்சு பார்த்தீங்களா, அதை எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு நான் கதை அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் உட்கார முடியல, ஒரு ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க டீம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சா மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனை வந்து போயிட்டு வந்திருப்பாங்க.
எதுக்காக இந்த இடத்துல போயிட்டு வராங்கன்னு பார்த்தோன்னா நீ சொல்லிலாம் நாங்களால் உட்கார முடியாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடிக்கிறதுக்காக வெளியே போனாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. போயிட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பூவை கட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டை போட்டு உடச்சு விட்டாங்க. சரிம்மா நீ கட் பண்ணுவா அதுக்கான ரீசன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டேன்றீங்க தீபக் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டை போட்டு உடச்சு விட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது கான்வர்சேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு உங்களுடைய பாயிண்ட்டை போட்டு வந்து அப்போஸ் பண்ணுறீங்க டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லி அந்த பூவுமே வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம சாச்சனா கட் பண்ணவே அப்படின்றதுக்காக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா தீபக் ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. இங்கே பாருங்கம்மா ஒரு கான்வர்சேஷன் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சாப்பிட போகணும், பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்னுடைய பாயிண்ட்டை டக்குன்னு போட்டால் தான் அது ஒரு லென்த்தியாக போகாது, அதனால தான் நான் என்னுடைய பாயிண்ட்டை சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே சாச்சனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பூ வெட்டியே ஆகணும், இன்றைக்கி நம்ம சம்பவத்தை பண்ணி ஆகணும், அப்போ தானே நம்ம ப்ரொமோவில் வர போகிறோம்னு சொல்லிட்டு நல்லா கெஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு கம்முன்னு உட்காந்தா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணு நீ என்னடா பேசுறது நான் என்னடா கேட்குறது அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய சபையில் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம சாச்சனா மட்டும் எதுவுமே எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பசங்க டீம்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. நம்ம அருண்லாம் செம்ம காண்டாயிட்டாரு. எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் எழுந்து போகுது, நான் மட்டும் வந்து பார்த்தோன்னா உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டாரு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தீபக் வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. என்னடான்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணுடைய மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஆனந்திக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவ்வளோதான் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தீபக் வந்து சரி ஒத்துக்கிட்டாரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இங்கே என்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா ஏதோ பண்ணணுமே அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா நம்ம சாச்சனா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு டிஸ்கஷனு. நம்ம பவித்ராக நம்ம சௌந்தர்யாக தான் எதுக்கு நான் அவங்ககிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்தை அவ்வளோ பெரிய இடத்துல வந்து போட்டு உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ராக செம்ம காண்டு. இல்லை நீ சொன்னது வந்து பார்த்தோன்னா பொதுவாக இருந்தது, ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொன்னேன், நீ புலம்புனது கூட நான் வந்து பார்த்தோன்னா வேற ஒருத்தர் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள்கிட்ட இது பண்ணதை நான் வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருமே மாற்றி அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்போ சொன்னதாகவே கூட இருக்கட்டும், என்ன கதை என்ன ஆயிடுச்சு அதனால். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு இஷ்யூ உட்காந்து பேசுகிறாங்க. அது கூட தெரியாமல் நம்ம பவித்ரா வந்து பார்த்தோம்னா நீ ஏன் சொன்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கத்திட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா பிக் பாஸ் நேத்திக்கான டாஸ்க் வந்து கண்டினியூஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தான்ப்பா பயங்கரமான ஒரு சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல நார்மலாக வந்து போச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 3 பொம்மை வந்து நின்றுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சத்யா வந்து ஜாக்லின் பொம்மை வந்து வச்சுட்டு இருந்தாரு. ஸோ நம்ம ரயன் வந்து பார்த்தோன்னா சாச்சனா பொம்மை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா சாச்சனா வந்து விஷால் பொம்மை வந்து வச்சிருந்தாங்க போல. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரயன் எடுத்துன்னு போயிட்டு உள்ள சாச்சனாவோட பொம்மை வந்து வச்சிருப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த 2 பொம்மை மட்டும் இருந்திருக்கும், நம்ம ஜாக்லினோட பொம்மையும் விஷாலோடைய பொம்மையும். ஸோ பிக் பாஸ் வந்து இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் எதுவுமே வைக்கணும், இல்லைனா 2 பேருமே அவுட் ஆகிடுவீங்க அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா விஷால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ரயன் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சாரி நம்ம ஜாக்லின் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இங்கே தான் பயங்கரமான ஒரு சம்பவத்தை நம்ம பிக் பாஸ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ சும்மா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, கேம் விட்டு அவுட் ஆனவங்க அவங்கெல்லாம் வந்து பன் பண்ணலாம், வரவங்களை வந்து பார்த்தோன்னா தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா காட்டுறா என்னுடைய வெயிட் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம எப்பயும் போல் நம்ம ரன்னவுக்கு என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா பால் பேஸ்கெட் உள்ள வந்து பார்த்தோன்னா உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்து சொல்லிட்டாரு. அதாவது கேமுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அந்த பால் பேஸ்கெட்குள்ளே விளையாடணும், மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த கிரவுண்டில் மட்டும் விளையாடணும், அந்த டாலோஸ்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. பட் இந்த ரூல்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ரனவ் வந்து போயிட்டு நம்ம ஜெஃப்ரியை புடின்னு வந்து புளிச்சிருப்பாரு. ஏன்னா உருவாடே உள்ளே வந்து பிடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கத்திருப்பாரு கதறியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ரனுவுக்கு வந்து காதில் கேட்கவே இல்லை. அவர் ஃபுல் மோட்டோ என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ரயனை வந்து எப்படின்னா அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் மோட்டோவில் வந்து இருந்தார். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா கடைசியில் வந்து விட்டுட்டு இருப்பாரு. ஸோ டக்குன்னு நம்ம ரயனுமே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ போராடி விட்டுட்டு இருப்பாரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ரயன் வந்து பார்த்தோம்னா மஞ்சரியை போய் பிடிச்சிருப்பாரு. மஞ்சரி ஏன்னா நீ பிடிக்கிற அப்படின்னா நம்ம முத்து வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாரு. முத்து வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா சாச்சனாவும் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சரியுமே வெளில விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு போஸை பார்க்கணுமே, எப்பா நம்ம மஞ்சரிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து வந்திருப்பாரு. முத்துவும் நம்ம பார்த்தோன்னா ஒரு போசிங்கில் இருந்துருப்பாங்க பாருங்க, பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ரயன் வந்து அவுட் ஆகிருப்பார். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரயனும் வந்து பார்த்தோன்னா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ரயன் போய் லைட்டாக தள்ளி விட்டுருப்பாரு. என்னையே நீ தள்ளி விடுறியா, எம்மாதுண்டா நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா 2 பேரும் மாற்றி அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தோன்னா பிரித்து விட்டாங்க. ஸோ பிரித்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சண்டையை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தோன்னா ஆஸ் யூசுவல் எப்பயும் போல் கேம் ஸ்டார்ட் ஆகிறப்போ பார்த்தோன்னா ஒரு சின்ன சண்டை வந்து போயிட்டு இருந்து யாருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ரனவுக்கு அதுக்கப்புறமா ஜாக்லினுக்கும் நீ மட்டும் வந்து பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் கேட்க, அப்போ ஜெஃப்ரி பண்ணது மட்டும் நியாயமா, என்ன வந்து பார்த்தோம்னா அது இப்படி பிடிச்சிட்டு இருந்தான் பின்னாடி
அது மட்டும் இல்லாமல் கழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ உட்காரு டேஷ் முடின்னு உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுட்டு இருப்பார் அந்த ஒரு இடத்துல. அப்போ தான் தோணுது என்னடா இந்த மனுஷனை ஒரு 2 வாரமாக இன்னசென்ட் நம்ம நினச்சிட்டு இருந்தோமே, ஆனால் பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேஷ் உட்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை போட்டு உடச்சி விட்டுருப்பாரு. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க, டீம்மேட்ஸ்லாம் பயங்கரமான ஷாக்கு. டக்குன்னு நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத, யாரா நீ இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டாங்க. ஸோ நீலாம் என்ன உட்காரு அப்படின்னா சொல்லாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான காண்டாயிட்டாங்க நம்ம சௌந்தர்யா. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே என்னடா இது இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறதுலாம் வந்து தவிர்த்துக்கோ, நான் வந்து உங்கள்கிட்ட நான் ரெஸ்பெக்டாக தானே பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம ரணவுக்கு வந்து புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டுமே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரி கேட்டிருப்பாரு. இந்த புத்தி நீ பேசுறதுக்கு முன்னாடியே இருந்துருக்கும்பா அப்படின்ற மாதிரி என்ன தான் வந்து டக்குன்னு ஓப்பனாக பாய்ந்தாலும் கூட ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவத்தில் எதனா வார்த்தை விட்டுருந்தாலும் அந்த செகண்டே வந்து சாரி கேட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம ரணவ் வந்து சாரி கேட்டிருப்பாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது சிஷலில் போகிறப்ப போயிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ரா கையில் வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சரியோட பொம்மை வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நம்ம மஞ்சரி பொம்மை வந்து பார்த்தோம்னா பவித்ரா கையில் மாட்டிக்கிச்சு. இவங்க 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சிவாவோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவருடைய கழுத்துக்கு கிட்ட அந்த டிஷர்ட்டை வந்து பார்த்தோன்னா சோக் ஆகிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படியே கேஷுவலாக விட்டார். பட் இவங்க 2 பேருக்குள்ளே பேசிட்டு இருக்கப்போ போய் டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சண்டையை போட்டிருப்பாரு. ஏன்னாமா நீ வந்து பார்த்தோன்னா மூச்சு திணறி படுத்துட்டு இருக்கப்பலாம் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தோன்னா நீ டிஷர்ட் எடுத்து எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நெஞ்சு இதுவான மாதிரி இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து ஓகேவான்னு கூட கேட்க மாட்டீங்களா, ஏன்னா ஓகேன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அந்த ஹவுஸில் அப்படின்ற மாதிரி செம்ம கைண்ட் ஆகிட்டு ஃபீல் ஆகிட்டு அழுதுட்டாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ஏமா அப்படி கேட்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சண்டைக்கு வந்து போயிட்டாருன்னே சொல்லலாம். என்கிட்ட நல்லா இருக்கேன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லையா, ஓகேன்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சண்டை போடுற மாதிரியே இருக்குது. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் இவர் வேறு வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சரிக்கு செம்ம காண்டாயிட்டாங்க. என்னடா விளையாடவே விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த பவித்ரா பொம்மை எதுவுமே உள்ளே வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. பவித்ரா நான் இது உனக்காக பண்ணல, நான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம், நீ எனக்கு வச்சுனா நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வச்சேன், அது மட்டும் இல்லாமல் நீ கில்ட்டி ஆகாத உன்னுடைய கேம் நீ விளையாடு அப்படின்ற மாதிரி நான் வந்து மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த கேமில் யாரெல்லாம் மீந்ததுப்பா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம ஜெஃப்ரி அதுக்கப்புறம் சாச்சனா, அருண், அதுக்கப்புறமா சிவா, இவங்க 4 பேர் தான் வந்து இருக்காங்க. இந்த கேம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா செராவை வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனி போல். ஸோ அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தோன்னா 5 பேராக கொண்ட ஒரு 3 டீமை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு இது பண்ண பார்த்தோம்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ விஷால் டீமும் பார்த்தோன்னா பயங்கரமாக தான் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக தான் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்ச டீம் என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம முத்துவும் சிவகுமாரும் பார்த்தோன்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஒரு இது வந்து பார்த்தோன்னா சினாரியோவை கிரியேட் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க. பட் அதுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் விஷால் டீமுக்கு வந்து பார்த்தோம்னா என்னதான் கிரிஞ்சு பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது டோட்டலாக அன்ஃபேர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னைக்கான எபிசோடில் வந்து போயிட்டு இருந்தேன்னே சொல்லலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் நாளைக்கு டேல என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.